ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை தொடர்ந்து பக்தர்கள் பெருமளவில் திரண்ட நிலையில் நீண்ட நேரம் காத்திருக்கும் அவலம் அதிகரித்துள்ளது. பரணி தீபம் மற்றும் மகா தீபம் நேற்று நடைபெற்றன. பரணி தீபத்திற்காக 2500 பேரும், மகா தீபத்திற்காக 4000 பேரும் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதால் வெளியே நீண்ட நேரமாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று தரிசன வாய்ப்பை பெற முடியாமல் திரும்பிச் சென்றனர். பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்று வருவதால் இன்று அதிகாலை முதல் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் கோவில் உள்ளும் சுற்றுப்புறத்திலும் கூட்ட நெரிசல் வெகுவாக அதிகரித்தது. காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் அதிகமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு பணிக்காக பணியில் இருந்த காவல்துறையினர் வரிசையை தாண்டி நேரடியாக உள்ளே சென்று சுலபமாக தரிசனம் செய்து வருவது பக்தர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் மட்டுமல்லாது மாற்றுத்திறனாளிகள் கூட நீண்ட நேரம் வரிசையில் நின்று சிரமப்பட்ட நிலையில் காவலர்கள் சுலபமாக சென்றதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் பெரும் திரளான பக்தர்கள் வருகையால் ஏற்படும் நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கூடுதல் வசதிகள் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகள் அவசியம் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.